திராவிட முன்னேற்ற கழகத்திலே எங்கே இருக்கிறது ஜனநாயகம்? அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகத்தை கபிலகரம் செய்கிறார் என்றுதான் புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன், மக்கள் திலகம் பொன்மன தலைவன், புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை தொடங்கினார். என் வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, உங்களுக்கு வரலாறு தெரியும். இந்த பகுதியிலே வாடிப்பட்டியிலே நான் வந்து வரலாறு சொல்வதற்காக வரவில்லை, உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே பவள விழா மாநாடு. அமெரிக்காவில் இருந்து திரும்பி வந்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அந்த பவள விழா மாநாட்டிலே பேசுகிறார். அந்த பவள விழா மாநாட்டிலே பேசுகிற போது மேடையிலே யார் இருக்கிறார்? துரைமுருகன் இருக்கிறார், பரவாயில்லை. டிஆர் பாலு இருக்கிறார், பரவாயில்லை. தலைவர்கள் இருக்கிறார்கள், பரவாயில்லை. அதோடு உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். கீழ் வரிசையிலே பார்த்தால் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் கீழ் வரிசையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலின் பேசுகிறார் மாநில சுயமரியாதை, மாநில சுயாட்சி. எங்கே போனது சுயமரியாதை? உதயநிதி ஸ்டாலின் என்பவர், நான் கேட்கிறேன், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்காக, தமிழ் மொழியை காப்பதற்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழக மக்களுக்காக, கச்சத்தீவுக்காக, காவேரிக்காக, முல்லை பெரியாருக்காக, பாலாறுக்காக ஏதாவது ஒரு முறையாவது போராட்டம் நடத்தி சிறை சென்றிருக்கிறாரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்? அவரை நீங்கள் மேடையிலே வைத்துக் கொண்டு மூத்த அமைச்சர்கள் இந்த இயக்கத்திற்காக நாடி நரம்பு ரத்தம் வேர்வையாக சிந்திய அந்த மூத்த தொண்டர்களை எல்லாம், திமுக தொண்டர்களை எல்லாம் கீழே உட்கார வைத்துவிட்டு எனக்கு மகனாக பிறந்த ஒரே காரணத்திற்காக உதயநிதி ஸ்டாலின் இங்கே உட்காருவார் என்று நீங்கள் மறைமுகமாக ஆணையிட்டு சர்வாதிகாரத்தை கொடிபிடிக்கிறீர்களே. அண்ணாவின் கொள்கை எங்கே போனது? அண்ணாவின் லட்சியம் எங்கே போனது? அண்ணாவின் கோட்பாடு எங்கே போனது? அண்ணாவின் சுயமரியாதை எங்கே போனது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடையிலே அண்ணன் ராமசாமி இருக்கிறார், ரவி இருக்கிறார், ரவிச்சந்திரன் இருக்கிறார், ஆரியூர் ராதா இருக்கிறார், திருப்பதி இருக்கிறார், அசோக் இருக்கிறார், வெற்றிவேல் இருக்கிறார், மாணிக்கம் இருக்கிறார், தமிழரசன் இருக்கிறார், சரவணன் இருக்கிறார், மீனாட்சி சுந்தரம் இருக்கிறார், தியாகராஜன் இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சாமானியர்கள். நான் உங்களிடத்திலே பாதம் பணிந்து சொல்லுகிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு கிளை கழகத்துடைய செயலாளர் மகனாக இன்றைக்கு ஆர்பி உதயகுமார் 3 முறை சட்டமன்ற தேர்தலிலே நின்று வென்று இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவருடைய ஆசியோடு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு கிளை செயலாளருடைய மகன் வர முடியும் என்று சொன்னால் அதுதான் ஜனநாயகம். நீங்க முதலமைச்சர் மகனாவே எப்படி எல்லாரும் பிறக்க முடியும்? உதயநிதிக்கு யோகம் இருந்திருக்கு, அவர் பிறந்திருக்காரு. இந்த உதயகுமாருக்கு யோகம் கிளை செயலாளர் மகனாக தான் பிறந்திருக்கிறேன். திமுகவில் கிளை செயலாளர் மகனாக பிறந்தவர்கள் இன்றைக்கு துணைத் தலைவர் அந்தஸ்திலே வர முடியுமா? நான் சவால் விடுத்து கேட்கிறேன். ஜனநாயகத்தை காப்பாற்றுவதாக இருந்தால் நீங்கள் அண்ணாவின் கொள்கையை, கோட்பாடுகளை நீங்கள் காப்பாற்றுவதாக இருந்தால் துரைமுருகனை துணை முதலமைச்சர் ஆக்குங்க, வேலுவை துணை முதலமைச்சர் ஆக்குங்க, நேருவை துணை முதலமைச்சர் ஆக்குங்க. நான் சொல்றது அந்த நேரு இல்ல, உங்க நேரு. நீங்க உதயநிதி ஸ்டாலினை எந்த தகுதியில, எந்த அடிப்படையில நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள்? தேர்தலில் நீங்கள் மக்களிடத்தில் வாக்கு கேட்கிற போது உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொன்னீர்களா? உங்கள் கட்சிக்காரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் வாய்மூடி மௌனியாக இருப்பார்கள். ஏனால் பதவி போய்விடுமே. தலைவருடைய மகனை பற்றி பேசினால் பதவி போய்விடுமே. அதனாலே வாய்மூடி மௌனியாக இருக்கிறார். என்னமோ இந்த நாடே எதிர்பார்க்கிற மாதிரி இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார், நாளை கழிச்சு வருவார். வந்தா என்ன, வராட்ட என்ன, வருவானா வராது. எப்ப வந்தா எனக்கு என்ன? நான் கேட்கிறேன், உதயநிதி துணை முதலமைச்சராக நாளைக்கு பொறுப்பேற்று விட்டார், நீட் தேர்வை ரத்து செய்து விடுவாரா? உயர்ந்த மின்சார கட்டணத்தை ரத்து செய்து விடுவாரா? சொத்து வரியை ரத்து செய்து விடுவாரா? பால் விலையை குறைத்து விடுவாரா? பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைத்து விடுவாரா? தக்காளி விலையை குறைத்து விடுவாரா? வெங்காய விலையை குறைத்து விடுவாரா? வெங்காயம் நீ என்ன செய்ய போகிற துணை முதலமைச்சராக?
நீங்கள் எதற்காக ஸ்டாலின் அவர்கள் உங்கள் மகனை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு என்ன கட்டாயம், என்ன தேவை, என்ன அவசியம் வந்திருக்கிறது? நீங்க சொல்லலாம் உதயகுமார் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு அதனால அவங்க வச்சுக்கலாம். நீங்க தேர்தலை சந்திக்க, ஆட்சியை கலைங்க, நாங்க உதயநிதி ஸ்டாலினை தான் துணை முதலமைச்சராக முன்னிறுத்துகிறோம் என்று சொல்லுங்க. அப்ப வாக்களிக்கட்டும் மக்கள். உங்க லட்சணம் என்னன்னு தெரியும். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு சென்று நீங்கள் திரும்பி வந்திருக்கிறீர்கள். என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள்? முட்டை தான் கொண்டு வந்திருக்கிறார். உடனே முட்டை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்காதீங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அவர் கடையில் வித்துருவார். கடையில் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சத்துணவு முட்டையெல்லாம். அதை கேட்கறதுக்கு யோகியதை இல்லை இந்த அரசியல். இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, அமெரிக்காவிலே சென்று எவ்வளவு முதலீடுகள் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? ஸ்பெயின் சென்றீர்கள், சிங்கப்பூர் சென்றீர்கள், துபாய் சென்றீர்களே. ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேட்கிறார், நீங்கள் வெளிநாடு சென்று வந்திருக்கிறீர்களே, எவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள், எவ்வளவு வேலை வாய்ப்பை பெற்று தந்திருக்கிறீர்கள்? அதெல்லாம் கேட்க கூடாது, அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் மரபு கிடையாது. இந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாருக்கு வேற வேலையே கிடையாது. ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்லை, உங்களை கேள்வி கேட்கறது தானே எங்களுக்கு வேலை. எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு கேள்வி கேட்கிறார்கள். கையில இருந்தா தானே சொல்ல முடியும் எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறேன்னு. என்கிட்ட இல்ல, அதனால சொல்ல முடியல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.